இந்த வாரம் மதுரை ப்ளூ கிராஸில் மொத்தம் 6 பெண் நாய்களுக்கான கருத்தடையை நம்முடைய ஏற்பாட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கருத்தடையை நல்ல முறையில் செஞ்சு கொடுத்த மதுரை ப்ளூ கிராஸ்க்கும் மற்றும் தன்னை நாடி வந்த ஜீவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையும் கூட இதுக்காக தன்னுடைய பணம், நேரம் எல்லாத்தையும் செலவழித்து இந்த கருத்தடை ப்ரோக்ராமை நல்லபடியாக செய்ய ஒத்துழைப்பு கொடுத்த அந்த ஃபீடர்கள், அந்த உணவளிப்பாளர்கள் அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேங்க. ஒவ்வொரு கருத்தடை வீடியோ நம்ம போடும்போதும் ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. இப்படி நீங்கள் கருத்தடை செய்கிறது மூலமாக இந்த நாய் இனங்கள் அழிந்திடாதா? கருத்தடை செஞ்சு ஒட்டுமொத்த நாய் இனத்தை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன். தங்குறதுக்கு இடமும், உணவும், மருத்துவ சிகிச்சையும் இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிற ஒரு ஜீவனோட வாழ்க்கையை எப்படி வளமாக வைக்கிறது நாம் ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இது போன்ற கேள்விகள் வருது. ஒரு நிமிஷம் இந்த போட்டோவை எல்லோரும் பாருங்கள். நாய்கள் முறையாக கருத்தடை செய்யப்படவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது எத்தனை மடங்காக பெருகும் அப்படின்றக்காக போடப்பட்ட ஒரு சின்ன விளம்பர பதாகை தான் அது. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆண் நாய், பெண் நாய் மட்டும் தனியாக விட்டு அதோட குட்டிகள் முழுசாக கருத்தடையே செய்யப்படலை அப்படின்னா 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 67,000 நாய் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த பூதாகரமான விஷயங்களை சொல்ல வரலை. இன்றைக்கி நம்முடைய மதுரை மாநகராட்சி பற்றி தெரியும். மதுரையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாய்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான நாய்கள் இருந்தும் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த கருத்து கணிப்பில் 37,000 நாய் மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோடய கணிப்புக்கு ஒரு 50,000 நாய்கள் வரைக்கும் இருக்கலாம். நான் கேட்குறேன், 6 வருஷத்தில் ஒரு ஜோடி நாய் 67,000 நாயாக மாறிடும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிரக்கணக்கான வருஷத்தில் எத்தனை கோடிக்கணக்கான நாய்கள் இருக்கணும்? இப்போ அது 50,000 நாய்க்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னா மீதி நாய்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளை கேட்குறவங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். போதுமான உணவு இல்லாமல், தடுப்பூசிகள் இல்லாமல், காயம்பட்டதுக்கு மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்காம தினசரி எத்தனை நாய்கள் இந்த மதுரையில் மட்டும் இறந்து குப்பையில் வீசப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு பெண்ணாய் தன்னோட வாழ்நாளில் 50லேருந்து 100 குட்டிகள் வரைக்கும் போடும். ஆனால் அது தன்னுடைய முழு வாழ்நாளும் வாழ்ந்துட்டு அது இறந்துச்சுன்னா கடைசியில் அது கூட எத்தனை குட்டிகள் உயிரோடு இருக்குன்னு தெரியுமா? அது போட்ட குட்டிகளில் குறைந்தபட்சம் 5 குட்டிகள் உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயம். ஒவ்வொரு குட்டிக்காகவும் பெரும் பாச போராட்டமே நடத்தி ஒவ்வொரு குட்டிகளையும் உயிராக நேசிக்கிற ஒரு நாய் தன்னோட எத்தனை குட்டிகளில் பறி கொடுத்து இந்த வீதிகளில் அழுது திரிஞ்சிருக்கின்ற கவலை யாருக்காவது இருந்திருக்கா? இந்த நாய்களை பாதுகாக்க வெறும் கவலைகள் மட்டும் போதாதுங்க. இன்றைக்கி நாய்களை பாதுகாக்க தேவை நிறைய உணவளிக்கிற நல்ல மனிதர்கள் மற்றும் அதை சிகிச்சைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல வாலண்டியர்ஸ் தேவை. அப்படி உருவாகிறதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்கீங்க? இந்தியாவில் 6 கோடி தெரு நாய்களும் 5 கோடி வீட்டு நாய்களும் ஆக மொத்தம் 11 கோடி நாய்கள் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இது பத்தாதுங்க. இந்தியா போன்ற பெரிய நாட்டுக்கு குறைந்தபட்சம் 25 கோடி நாய்கள் இருக்கணும். ஆனால் அதில் ஒன்று கூட ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒன்று கூட தெருவில் இருக்கக்கூடாது, ஒன்று கூட இறந்ததுக்கப்புறம் குப்பை